வெல்கம் டு ஜீரோ ரிலாக்ஸ் லைஃப். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு டேப்லெட் அதாங்க பார்க்க போகிறோம். இது வந்து எல்சிடி பேனல் கலர்ஃபுல் ரைட்டிங் டேப்லெட்டுங்க. இது வந்து நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதோட சைஸ் பார்த்திங்கன்னா 8.5 இன்ச்சஸ் இருக்குங்க. இதோட ஸ்க்ரீன் சைஸ் பார்த்திங்கன்னா இதில் வந்து நிறைய யூஸ்ஃபுல் இருக்குது. அது எப்படிங்கிறத காமிக்கிறேன். இப்போ இது தாங்க வந்து அந்த எல்சிடி பேனலுங்க. இது வந்து ரைட்டிங் டேப்லெட். நம்ம வந்து முந்தியெல்லாம் ஸ்லேட்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, அதே மாதிரிங்க. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டூ டூ லிஸ்ட், இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம், என்ன செய்யணும் அப்படின்னு ஒரு இன்ஃபார்ம் பண்ணுறதோ அல்லது என்ன செய்யலாம் நம்மளோட ப்ரோக்ராம் ஒரு எழுதி வச்சுக்கிறதோ அதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த இது. இப்போ நான் வந்து யோகாவுக்கு வந்து இன்றைக்கி இந்த யோகாலாம் வந்து எடுக்கணும்னு சொல்லி ஆஃப்லைன் கிளாஸ்க்கு வரவங்களுக்கு வந்து இந்த மாதிரி எழுதிடுவேன் நான். எக்ஸசைஸ், நெக்கு எக்ஸசைஸ் பண்ணுங்கள், யோகா வந்து பிரயாசனா, சலபாசனா பண்ணுங்கள், அடுத்து தனுராசனா பண்ணுங்கள், ஹாலாசனா பண்ணுங்கள், ஹாலாசனா முடிச்சுட்டு பிராணாயாமா பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி நான் எழுதிடுவேங்க. அவங்களுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி கிளாஸில் இதான் மேம் எடுக்க போகிறாங்க அல்லது எடுத்ததை ரிவைஸ் பண்ணுறாங்க அப்படின்றது மாதிரி அவங்களுக்கு ஒரு பார்த்ததை அவங்க ஈஸியாக புரிஞ்சுக்கலாங்க. அடுத்து வந்து இது தாங்க அதுக்கு கொடுத்துருக்க வந்து எழுதுறதுக்கு கொடுத்துருக்க பென்சிலுங்க. இது இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த பென்சில் வந்து. அடுத்து பார்த்திங்கன்னா நிறைய யூஸ்ஃபுல் இருக்குங்க, அவங்களே கொடுத்துருக்காங்க. இப்போ பார்க்கலாம். இப்போ இது வந்து இதோட ரேட் கேட்டிங்கன்னா வெறும் 83 ரூபா தாங்க. நம்ம சரவணா ஸ்டோரில் தான் வாங்கணும். இதோட ரேட் வந்து 83 ருபீஸ் தாங்க இதோட ரேட். 83 ரூபாய்க்கு நல்ல ஒர்த்தாக இருக்குங்க இது. அது குழந்தைங்களுக்கு ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்க டயத்துக்கு வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ட்ரா பண்ணுறதுக்கு பண்ணிவிட்டு நம்ம வந்து அதை வந்து டெலீட் பண்ணுறதுக்கு சிம்பிளாக டெலீட் பண்ணிடலாங்க. அடுத்து வந்து அதையும் நான் சொல்கிறேன். சிம்பிளாக இருக்கும், அதையும் டெலீட் பண்ணிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய நம்ம வந்து நோட் பண்ணிக்கலாங்க. இதில் விஷயங்களை டூ டூ லிஸ்ட் ஏற்கனவே சொன்ன மாதிரி எடுத்துக்கலாம், மெமோ பேடாக யூஸ் பண்ணிக்கலாம், அப்புறம் ஒரு கண்டென்ட் எழுதிக்கலாம். லேடிஸ் வந்து இன்றைக்கி இந்த சமையல்னு சொல்லி சும்மா ஜாலியாக ரிலாக்ஸாக, நம்ம லைஃப்பில் வந்து ரிலாக்ஸாக தானே இருக்கணும் எப்பயுமே. இந்த மாதிரி ஜாலியாக ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கு சும்மா ஒரு இந்த பேடில் இந்த டேப்லெட்டில் வந்து நம்ம எழுதி நம்ம அப்படியே நம்ம டைனிங் டேபிள்லையோ அல்லது சாப்பிட்ற இடத்துலையோ வந்து வச்சுக்கலாங்க. அது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் சின்னதாக கவிதை எழுதுறதுக்கு நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதெல்லாம் எழுதிட்டு டக்குன்னு எழுதிட்டு இது நல்லா டக்குன்னு டெலீட் பண்ணிடலாங்க இதை. அதையும் நான் சொல்கிறேன் எப்படின்னு. அடுத்து பார்த்திங்கன்னா சின்னதாக கோலம் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு கையிலே வச்சுக்கிட்டோம்னா இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. உங்களுக்கு ரேட் வந்து 83 ரூபா அப்படின்றதுனால நமக்கு ஒன்றும் எல்லாருக்குமே ஒரு நார்மலான ப்ரைஸ் தான். எல்லாருமே வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கலாம். அடுத்த குழந்தைங்களுக்கும் இதில் எழுதுறதுக்கு ஒரு ஆசையாக இருக்கும் உங்களுக்கு, அதுகளுக்கு ரொம்ப பிடிக்கும். இதில் பார்த்திங்கன்னா இதில் தாங்க நம்ம பேட்ரி போடணும். இந்த கீழே இருக்குல்ல இந்த கார்னரில் நம்ம பேட்ரி மாற்றிக்கலாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இதில் அவங்களே ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. எப்படி இதோட ஃபியூச்சர்ஸ் என்னென்னு கொடுத்துருக்காங்க. வரிசையாக நீங்கள் ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு இதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து மெத்தட் ஆஃப் யூஸும் கொடுத்துருக்காங்க. இந்த இதில் மெத்தட் ஆஃப் யூஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து அதை எப்படி கேர் பண்ணிக்கணுங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. பேட்ரி மட்டும் தேவைன்னா மாற்றிக்கலாங்க இதை. அடுத்து எலக்ட்ரிக்கல் குட்ஸ் வந்து அவங்கவுங்க லக்கை பொறுத்து தான், அதையும் சொல்லிக்கிறேன் நான். அது எவ்வளோ காஸ்ட்டாக இருந்தாலும் சரி, பைசா குறைச்சி கொடுத்து வாங்கியிருப்போம், நல்லா உழைக்கும். சம்டைம்ஸ் கூட கொடுத்து வாங்கியிருப்போம், கொஞ்சம் நாளில் அது இதாயிரும். அதனால் நம்ம இது வந்து 83 ருபீஸ்னால வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து நான் ஒரு சின்னதாக நம்ம வந்து ஒரு சாமி ஸ்லோகம் அதை எழுதி வச்சிட்டோம்னா குழந்தைகளும் கூட டெய்லி பார்த்துட்டு ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் கூட அதை டக்குன்னு ஓஹோ அம்மா எழுதியிருக்காங்க அதை படிக்கலான்றது தோணும். சின்ன ஏஜில் இருக்கிறப்பே அந்த மாதிரி கூட ஒரு இம்ப்ரெஷன் ஆகும். பூஜை ரூமில் இது மாதிரி ஒரு சின்ன ஸ்லோகம் எழுதி வச்சுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சில அறிவுரைகள் மாதிரி எழுதி வச்சிடலாம். நம்ம வந்து ரூம் என்ட்ரன்ஸில் நம்ம அதை வச்சுக்கலாம், லைப்ரரியில் வச்சுக்கலாம். அதெல்லாம் வந்து இது நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்து வந்து இப்போ நான் சொல்லியிருந்தேன் இது எப்படி ஒரு மெசேஜ் எழுதிட்டு எப்படி டெலீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து தேங்க்யூ அப்படி எழுதுகிறேன். கேமராவில் பிடிச்சிட்டே எழுதுறதுனால இன்னும் கொஞ்சம் இதாக இருக்குது. தேங்க்யூ எழுதிட்டு இப்போ இதை டெலீட் பண்ணுறது எப்படின்னு பார்த்திங்கன்னா சிம்பிளுங்க. இந்த பட்டன் கொடுத்துருக்காங்கல்ல, இதை வந்து ஒரு
அழுத்தி ஒரு ப்ரெஸ் பண்ணிட்டா போதுங்க. இந்த மெசேஜ் வந்து நம்ம அதை எழுதி டெலீட் ஆயிரும். ஸோ ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. அந்த இடமும் வந்து உங்களுக்கு வந்து நீட்டாக இருக்குது. இது ஒரு சின்னதாக வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கா. ஸோ வந்து அந்த இடமும் வந்து உங்களுக்கு நல்லா நீட்டாக இருக்குது. யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கு. இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே யோகா ஆசனம் செஞ்சுருங்க. ஓகேயா? தேங்க்யூங்க.